இந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக பதில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரியா? சுகருக்கு மாத்திரையும் இன்சுலினும் ஒழுங்காக போட்ட ஒரு பேஷண்ட், ஓகே, ஒழுங்காக போட்ட ஒரு பேஷண்ட்டுக்கு HbA1cயும் கண்ட்ரோலில் இருக்குன்னு வைப்போம். வர வயத்தில் சுகர் கண்ட்ரோல், சாப்பிட்ட பிறகு சுகர் கண்ட்ரோலில் இருக்கு. சரியா? ஒழுங்காக மாத்திரை போட்டிருக்கு, இதெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கு. அப்படி இருந்த பிறகு கூட ஏன் இன்னைக்கு நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கவாதம் வருது, கண்ணு குருடு வருது, ஹார்ட் அட்டாக் வருது, கிட்னி டயாலிசிஸ் பண்ணுறாங்க, காலில் புண்ணு வந்துச்சுன்னா காலில் விரல வெட்டி எடுக்கிறாங்க. கேள்வி புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லுது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பாதிப்பு, அதுக்கு பேர் தான் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். இந்த அத்தீரோஸ்க்ளீரோசிஸ்க்கு முக்கியமான காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த பாதிப்பு வரனால தான் பக்கவாதம், கண்குருடு, ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி டயாலிசிஸ், காலில் ரத்த ஓட்டம் போகாது, காலை விரலை வெட்டி எடுக்கிறது. ஸோ ரொம்ப ஆபத்தானது எது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு யார் சொல்றா? இந்த புத்தகம் சொல்லுது, ஹாரிசன். ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா அந்த புத்தகத்தில் சொல்லக்கூடிய பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தெரியுமா? பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், ஷாக் ஆயிருவீங்க. அதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். அந்த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான், திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் பக்கவாதம், கண்குருடு, ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி டயாலிசிஸ், காலை விரல் வெட்டு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் அப்படின்னு யார் சொல்கிறா? இந்த புத்தகம் சொல்லுது. உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க சார், நீங்களே ஒரு கூட போட்டு கேளுங்க. கரெக்டாக இருந்தால் மட்டும், இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். சரியா?